இன்னைக்கு அதாவது சரியா ஜனவரி 20, 2025 கேரள மாநிலத்தில் ஒரு அடிஷ்னல் செஷன் கோர்ட்டில் 24 வயது நிறைந்த கிரீஸ்மா அப்படின்ற ஒரு இளம் பெண்ணுக்கு மரண தண்டனையை அந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த சம்பவத்தை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருமே நல்லாவே கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த வழக்கில் இன்னைக்கு நீதிபதிகள் மரண தண்டனையை இந்த 24 வயசு நிறைந்த கிரீஸ்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் பொதுவாக இந்த மாதிரி விஷம் வச்சு கொள்வது, ஒரு ஆளை போய் வெட்டுறது, இல்லை எமோஷனலில் கொலை பண்ணிடுறது போன்ற வழக்குகளை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுடைய வழக்கிலுமே ஆயுள் தண்டனை தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் மரண தண்டனையை நீதிமன்றம் அறிவிச்சிருந்திருக்கு. நீதிபதிகள் மரண தண்டனையை இந்த பொண்ணுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து இந்த கிரீஸ்மாவும் அந்த பையனும் எப்படி காதலிச்சாங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, எப்படி இந்த கிரீஸ்மா பிளான் பண்ணா, எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா, எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது, ஏன் மரண தண்டனை கொடுத்தது அப்படிங்கிற வரைக்குமே தெள்ள தெளிவா உங்களை எந்த இடத்துலையுமே குழப்பாம டைம்லைன் படி 1 by 1 நான் சொல்லிட்டே வரேன். அப்படியே நீங்க காது கொடுத்து கேட்டுட்டு வாங்க. கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற பாராசாலை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஜெயராஜ். இந்த ஜெயராஜுக்கு 2 பிள்ளைகள். முதலாவதா சிம்மன்ராஜ், இரண்டாவதா தான் இந்த சருண்ராஜ். இந்த சருண்ராஜ் நெய்யூர் அப்படின்ற பகுதியில் உள்ள கிறிஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் எப்போதுமே இந்த பாராசாலையில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் இருந்து நெய்யூரில் இருக்கிற தன்னுடைய காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போவார். அப்படி போகும்போது தான் பஸ்ஸில் அழகிய மண்டபம் அப்படின்ற பகுதியில் உள்ள முஸ்லீம் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சு கொண்டிருந்த கிரீஸ்மாவுடைய பழக்கம் அந்த பஸ்ல ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த கிரீஸ்மாவை பத்தி சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராமவர்ச்சிரா அப்படின்ற பகுதியில தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா பெயர் சிந்து, மாமா பெயர் நிர்மல் குமார். இந்த பொண்ணுமே அந்த ஊர்ல இருந்து இந்த அழகிய மண்டபம் அப்படின்ற பகுதிக்கு பஸ்ல தான் வந்துட்டு போவாங்க. அப்படி போகும்போது தான் 2 பேருக்குள்ளயுமே ஆரம்பத்தில் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. அப்படி இவங்க ஒன்னா பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த பொண்ணு அந்த அழகிய மண்டபம் அப்படின்ற பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறங்கிடுவாங்க. ஆனா இந்த ஷரோனுமே அதே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த பொண்ணு கூட பஸ் ஸ்டாண்ட்ல நீண்ட நேரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதனால 2 காலேஜ்ல படிக்கிறவங்களுமே இவங்களை நீண்ட நாட்களா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசும்போது தான் படிக்கிற காலேஜ் வழியா போகக்கூடிய பஸ் வர வரைக்குமே சருண்ராஜ் நீண்ட நேரமா கிரீஷ்மா கூட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்படியே உங்களுடைய நட்பு காதலா மாற ஆரம்பிக்குது. பஸ்ல ஒன்னா போய்கிட்டு இருந்தவங்க தனியா பைக்ல டிராவல் பண்ணி நிறைய இடங்களுக்கு சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது கூடவே இந்த கிரீஷ்மா அந்த காலேஜ்ல டாப்பரா இருந்திருக்காங்க. ஆனா இந்த பையன் கூட ஒரு காதல் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த படிப்புல டாப்பரா வரது எல்லாமே மெல்ல மெல்லமா குறைஞ்சு போயிருந்திருக்கு. இப்படியே 1 வருடத்திற்கு பிறகு இந்த கிரீஸ்மாவுடைய அம்மாவுக்குமே சில சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. என்னாச்சு, ஏன் தன்னுடைய மகள் படிப்புல வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவகிட்டே கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இதை கேட்டதுமே கிரீஸ்மாவுடைய அம்மாவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த பையன் வேற ஒரு கேஸ்ட், அதுவும் இல்லாம வேற்று மதத்தை சேர்ந்தவன். அந்த பையன் இப்பதான் படிச்சுக்கிட்டு வர இருக்கான். அதனால தன்னுடைய மகளை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாய் மாதிரியுமே அவங்களுமே அப்படிதான் யோசிச்சிருந்திருக்காங்க. இதனால தன்னுடைய மகளை இப்படியே விட்டுட்டா அந்த பையன் கூட எங்கேயாவது மனசு மாதிரி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆர்மி மேன் கூட இந்த பொண்ணுக்கு ஏப்ரல் மாதம் 2022 வாக்குல நிச்சயதார்த்தம் கூட பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் கூட ஷருண் கிட்ட கூட சொல்லாம சீக்கிரட்டா இந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கா. அதே சமயம் அந்த ஆர்மி மேன் கிட்டையுமே இந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணதுனால பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஷருண் கிட்டையுமே இந்த பொண்ணு பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த பையனுடைய காதலை பத்தி கிரீஸ்மாவுடைய அம்மாவுக்கு தெரிய வந்ததுமே சருணை கூப்பிட்டு சில வார்னிங்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. நாங்களே கஷ்டப்படுற குடும்பம், நீ இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கப்பா, கிரீஸ்மாவை நாங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால நீ கிரீஸ்மாவை விட்டு போயிடு அப்படின்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுமே ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்திருக்கானா, இவங்க சொல்றதுமே நியாயம் தான், அதனால நம்ம பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ்மா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு. பட் நாட்கள் நகர நகர கிரீஸ்மா கிட்ட ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால மறுபடியுமே அந்த பையன் கிட்ட போய் பேசுறாங்க. இப்போ கிரீஸ்மாவே தன்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷருணுமே ஒரு டீப்பான காதலுக்குள்ள இந்த சமயத்துல தான் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் நகர நகர 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு டீப்பான காதலுக்குள்ள போறாங்க. அதன் பிறகுதான் சருணுடைய வீட்டுல யாருமே இல்லாத சமயத்துல இந்த பொண்ணு வீட்டுக்கு வர வைத்து தாலிலாம் கட்டி திருமணம் பண்ணி கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. அதற்கு உண்டான சில போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சருணுடைய மொபைல் போன் மூலமா பின் நாட்கள்ல வெளி உலகத்துக்கு கூட தெரிய வந்தது. அன்றைய தினம் வீட்டுல திருமணம் பண்ணதுக்கு பிறகு அந்த பொண்ணு எப்போதும் போல தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. திருமணத்துக்கு உண்டான தாலியை கூட இந்த பொண்ணு தான் செலக்ட் பண்ணி இருந்திருக்கா. அன்றைய நாள் இரவு கூட அந்த பொண்ணு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு திருமணமான ஒரு பொண்ணு போஸ் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாம் போஸ்லாம் கொடுத்து ஒரு போட்டோஸை இந்த ஷருணுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே இந்த ஷருண் சேவ் பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு.
அதன் பிறகு நம்ம 2 பேருமே நவம்பர் மாதத்துக்கு மேல தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்கு. அந்த சமயத்துல ஷரோன் ஏன் நவம்பர் மாதத்துக்கு மேல அப்படின்னு சொல்லி கேட்டபோது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் என்ன சொன்னார்னா, நான் நவம்பர் மாதத்துல பிறந்ததுனால அதுக்கு முன்னாடி யாரையாவது திருமணம் பண்ணனா அந்த கணவர் இறந்து போயிடுவாரு, அதனாலதான் நான் நவம்பர் மாசத்துக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு ஜோசியர் சொன்னதா இந்த பொண்ணு ஷரோன் கிட்ட சொல்றாங்க. ஷரோனுமே நம்ம மேல இருக்கிற பிரியத்தினாலதான் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போய்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா இவங்க பிளான் பண்ணபடி அந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இந்த பையனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறா. சரியா அக்டோபர் 13, 2022 வாக்கில் இரவு நேரத்தில் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறா. என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு என்னுடைய வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தனியாவா, நம்ம 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் அந்த பையனுக்கு தனியாவா அப்படின்ற மாதிரி ஒரு சபலத்தை இந்த பெண் கிரியேட் பண்ணியிருந்திருக்கா. மறுநாளுமே இந்த பையன் என்ன சொல்லியிருந்திருக்கான், எப்போதுமே இந்த கிறிஸ்மா தான் தன்னுடைய ரெக்கார்ட் நோட்லாம் எழுதி கொடுக்கறதுனால என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிட்டு, வெறும் நார்மலாக ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டு என்னுடைய ரெக்கார்ட் நோட்டை வாங்கிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி பைக்கில் ஒரு 10 மணி வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. அதாவது அடுத்த நாள் அக்டோபர் 14 இது நடக்குது. அப்படி போகும்போது கூடவே துணைக்கு தன்னுடைய இன்னொரு நண்பனை அழைச்சிக்கிட்டு தான் இந்த கிறிஸ்மாவுடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காரு. அப்படி போகும்போது தூரத்தில் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பையனை அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு கிறிஸ்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே கொடுத்த அந்த ரெக்கார்ட் நோட்லாம் வாங்கிட்டு ஒரு 25 நிமிஷத்துல வெளியில வரும்போது அந்த பையன் பயங்கரமா பச்சை பச்சையா வாந்தி எடுத்திருக்கான். இதை பார்த்ததுமே கூட போன அந்த பையனுக்கு பயங்கர ஷாக். என்னடா ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்ல இங்க ஒரு கசாயம் கொடுத்தேன், அது எனக்கு ஒத்துக்கல போல, அதனாலதான் வாந்தி வருது, மத்தபடி வேற ஒண்ணு இல்ல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அந்த பையனை அழைச்சிட்டு போகும்போது 2 இடங்கள்ல அந்த வண்டியை நிப்பாட்டி வாந்தி எடுத்திருந்திருக்காங்க. இதனால பயந்து போன அந்த கூட வந்த பையன் என்ன சொல்லியிருந்திருக்கான், நம்ம எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரசாலையில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கிளினிக்ல போயிட்டு காட்டி இருந்திருக்காரு. அப்படி காட்டும் போது, நீங்க இங்க காட்ட வேண்டாம், நீங்க திருவனந்தபுரத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. மறுநாள் அக்டோபர் 15 திருவனந்தபுரத்துக்கு போறாங்க. அப்போ சில டாக்டர்கள் எல்லாம் இந்த பையன் பார்த்திருந்திருக்காரு, பிளட் டெஸ்ட் எல்லாம் இந்த பையன் எடுத்திருந்திருக்காரு. அடுத்த நாள் அந்த பையனுடைய உடம்பு பயங்கரமா வீக் ஆயிட்டே போகுது. வாயில கொப்பளங்கள்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த பையன் குடிச்ச அந்த கசாயத்தோடைய எஃபெக்ட் பயங்கர வீரியத்தோட இருந்ததுனால அந்த பையனுடைய வாய் எல்லாமே கொப்பளிச்சிருந்திருக்கு. இது கூடவே அந்த பையனுடைய பிளட் ரிப்போர்ட்டை பார்த்ததுமே உடனடியாக இந்த பையனை ஐசியூல அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் கிட்ட சொல்றாங்க. இதனால ஷரோன் அக்டோபர் 16 ஐசியூல அட்மிட் பண்ணப்படுறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்குள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே, அதாவது உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒன்னா செயலிழந்துகிட்டே வருது. மேற்கொண்ட அந்த பையனுடைய நிலைமை நாளாக மோசமாகிக்கிட்டே போகுது. அந்த பையனால சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே சீரியஸா மாறிக்கிட்டே போகுது. இதனால சந்தேகம் அடைந்த அந்த அப்பா அம்மா, என்ன ஆச்சுரா, எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போனேன், அங்க ஒரு கசாயம் கொடுத்தாங்க, அதுதான் சாப்பிட்டா, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால அந்த அப்பாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் எல்லாம் ஆரம்பிக்குது. கூடவே இந்த பையனுடைய அண்ணனும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிறதுனால உடனடியாக யாரோடைய வீட்டுக்கு போன, என்ன கசாயம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த கிறிஸ்மாவுடைய பெயரும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே அந்த பையன் கொடுக்குறான். அதன் அடிப்படையில் அந்த அண்ணன் அந்த கிறிஸ்மாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, 10:30 மணிக்கு ஷரோன் என்னுடைய வீட்டுக்கு ரெக்கார்ட் நோட் வாங்குறதுக்காக வந்தான், அந்த சமயத்தில் முதுகு வலி போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அம்மா கொடுக்குற கசாயத்தை நான் குடிச்சிட்டு இருந்தேன், அப்போ பயங்கரமா கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னேன். அது கூடவே உன்னாலலாம் இதை குடிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்ன போது, இல்ல என்னாலையுமே குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து வேணும்னே வாங்கி குடிச்சான். அதன் பிறகு அவனுக்கு கசப்பா இருக்குதுன்னு சொன்னான். இதனால பக்கத்துல இருந்த ஒரு மேங்கோ ஜூஸை எடுத்து கொடுத்தேன். அது குடிச்சதுக்கு பிறகு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனடியாக ஷரனுடைய அண்ணன், நீ என்ன கசாயம் கொடுத்த, அந்த கசாயத்தோடைய போட்டோவை அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒரு எம்டியான ஒரு பாட்டிலை மட்டும் அனுப்பி இருந்திருக்காங்க. அது கூடவே ஸ்டிக்கர் எதுவுமே அதில் ஒட்டப்படவே இல்லை. மேற்கொண்டு என்ன மருந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கும்போது ஒரு போட்டோவை அந்த பொண்ணு அனுப்பி இருந்திருக்கா. அந்த போட்டோவை பார்க்கும்போது ஏதோ டவுன்லோட் பண்ணி அனுப்பின மாதிரி தெரியுது. இருந்தாலுமே மருத்துவர்கள் கிட்ட அதை காட்டி இந்த மருந்து தான் இந்த பையன் சாப்பிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் இந்த மருந்து சாப்பிட்டா இந்த அளவுக்குலாம் சைடு எஃபெக்ட் வராது அப்படின்னு சொன்னதுமே மறுபடியுமே ஷரனுடைய அண்ணனுக்கு இன்னும் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது.
இதனால என்ன மருந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தேன், ஆனா அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆயிட்டதுனால நான் பக்கத்துல இருக்கிற சாக்கடையில தூக்கி போட்டுட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த பொண்ணு பேசின எல்லாத்தையுமே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதனால மேற்கொண்டு அந்த ஆடியோவை ரிட்டர்ன் கேட்கும் போதுதான் அந்த கசாயத்தை கொடுத்ததுக்கு பிறகு மேங்கோ ஜூஸ் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. இந்த மேங்கோ ஜூஸை நம்ம எங்கேயோ ஏற்கனவே பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு பொறி தட்ட ஆரம்பிக்குது. அப்போதான் ஏற்கனவே ஷருனுடைய மொபைல்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன கேம் ஒன்று ஆடி இருக்காங்க. யார் அதிகமான ஒரு மேங்கோ ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து கேம்லாம் விளையாடி இருக்காங்க. அந்த வீடியோவை இந்த ஷருனுடைய மொபைல்ல இந்த அண்ணன் பார்த்திருக்காரு. அதே சமயம் அந்த ரெண்டு ஜூஸ் பாட்டில கையில பார்க்கும்போது ஒன்னு நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு, இன்னொன்னு லேசா கலர் மாறின மாதிரி இருக்கு. அதை போட்டோவில் கூட உங்களால நல்லாவே பார்க்க முடியும். பட் இதனால இந்த ஷருனுடைய அண்ணனுக்குமே பயங்கர சந்தேகம் எழுது. அது கூடவே ஷருனுடைய அப்பா அம்மாவுக்குமே ஏற்கனவே சந்தேகம். இதே மாதிரி 2 முறை ரெக்கார்ட் நோட் வாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்பதான் இவன் வாந்தி எடுத்துட்டு இருந்தான். இப்போ இந்த முறையை இந்த மாதிரி வாந்தி எடுத்து இப்ப பெட்ல படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா இந்த கிரீஸ்மா மேலதான் பயங்கர சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தாலும் மறுபக்கம் அந்த பையனுடைய உடல்நிலை பயங்கர மோசமாகிக்கிட்டே போகுது. நாட்கள் நகர அந்த பையனுடைய உடம்புல இருக்கிற எல்லா உடற்பாகங்களும் செயலிழக்க ஆரம்பிக்குது. இறுதியா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போன 11வது நாள் அக்டோபர் 25, 2022 வகையில் அந்த பையன் உயிரை விட்டு இருந்திருக்காரு. பட் அந்த பையனுடைய உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தார்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சில கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. கிரீஸ்மா மேல தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கூட இறுதி வாக்கு மூலமா அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுல அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, நான் சும்மா ஒரு கசாயம் தான் குடிச்சேன், அது எனக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு கேஷுவலா சொல்லி இருந்திருக்காரு. மரணத்தோடைய விளிம்புல இருக்கிறப்ப கூட தன்னுடைய காதலியா அந்த பையன் காட்டி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையா அந்த பையன் கடைசி வரைக்குமே இவ இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு தான் இந்த ஷருன்ராஜ் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஒரு மருந்து மட்டும் தான் கொடுத்தேன், அந்த மருந்து கூட எனக்கு கோழிக்கூடுல இருக்கிற டாக்டர் அருண் அப்படின்றவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால அந்த டாக்டரை பத்தி விசாரணை பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் கோழிக்கூடு அப்படின்ற பகுதியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன், இந்த பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு மருந்தே நான் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆக மொத்தம் இந்த பொண்ணு பொய் சொல்றா அப்படிங்கிறது அங்கே போலீஸ் ஆபீசருக்கு உறுதியாகுது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த கிரீஸ்மாவை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ எனக்கு முதுகுவலி கசாயம் மட்டும்தான் இந்த பையனுக்கு கொடுத்த, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, என் மேல வீண் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லைசால் பாட்டிலை எடுத்து குடிச்சு தன்னோட உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சிகள்லாம் எடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணையுமே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு காப்பாத்தி இருந்திருக்காங்க. பட் இதற்கு நடுவுல ஷருன்ராஜ் அக்டோபர் 25ஆம் தேதி இறந்து போயிட்டதுனால கேரளா முழுக்க இந்த செய்தி அந்த சமயத்தில் இன்னும் பரபரப்பா ஆகும்போது தான் லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு அக்டோபர் 29ஆம் தேதி இந்த வழக்க மாற்றம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப கூட இந்த கிரீஸ்மாவை கூப்பிட்டு கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஏற்கனவே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் விசாரணை பண்ணாங்கல, அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இவங்க கிட்ட சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுமே வேறுபட ஆரம்பிக்குது. இது கூடவே இந்த கிரீஸ்மா இந்த ஷருனுடைய அப்பா கிட்டையும் பேசியிருக்காங்க, அவங்களுடைய அண்ணன் கிட்டையுமே பேசியிருக்காங்க. அப்படி இந்த 2 பேர்கிட்டையும் பேசும்போது கூட மாறி மாறி சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் துருவி அடுத்த நாளுமே விசாரணை பண்ணும்போது தான் அக்டோபர் 30ஆம் தேதி நான் தான் அந்த பையனை விஷ மருந்து கொடுத்து கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்றா. அன்றைய தினம் 10:30 மணிக்கு ஷருன் அந்த வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காரு. 10:55 மணி வாக்கில் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. அதே சமயம் இந்த பொண்ணு அந்த சமயத்துல வீட்டுல ஆள் இல்லைன்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஷருனுடைய நண்பன் வெளியில நிற்கும் போது இந்த பொண்ணுடைய அம்மாவும் மாமாவுமே அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை அப்படிங்கிறது கிரைம் பிரான்ச் ஆபீசருக்கு இந்த இடத்துல உறுதியாக ஆரம்பிக்குது. இதனால அந்த பொண்ணை மறுபடியும் கிராஸ் கொஸ்டின் கேட்டு துருவி அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்கிறாங்க. அப்போதான் அவன் நடத்தின நாடகம் எல்லாமே வெளி தெரிய வர ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொண்ணுமே அந்த பையன் மேலே பயங்கர ஆர்வமாக தான் இருந்திருக்காங்க. அந்த பையன் மேலே தான் பயங்கர அன்பாக இருந்திருக்காங்க. ஆனால் நாளை பின்ன அந்த பணக்கார வீட்டு மாப்பிள்ளையை பார்த்ததுக்கு பிறகு இந்த பொண்ணுடைய குடும்பத்தார்கள் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு மயங்காமல் இருந்தாலும் கூட நாளை பின்ன இந்த ஷருன்ராஜை எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கிரீஸ்மாவுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்போ ஷருன்ராஜ் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த பையனை கழட்டி விடவே முடியாது. இது கூடவே ஏற்கனவே ஜோசியர் நீங்கள் கல்யாணம் பண்ணுற முதல் கணவர் சீக்கிரமாகவே இறந்து
இறந்து போயிடுவாரு, ரெண்டாவது திருமணம் தான் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயத்தையுமே இந்த பொண்ணு நம்பினதுனால இந்த ஷருனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தார்களுக்குமே தோணி இருந்திருக்கு. பட் என்னதான் இந்த பொண்ணு ஆசையா அந்த பையனை காதலிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டா. இதனால அந்த மேங்கோ ஜூஸ் ஸ்லைஸ் பாட்டிலில் கூட தூக்க மாத்திரைகள், ஜுர மாத்திரைகள், அது கூடவே இன்னும் சில மாத்திரைகள் போட்டு இந்த பையனை ஏற்கனவே கொலை பண்றதுக்குலாம் முயற்சி பண்ணி இருந்திருக்கா. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சிருந்திருக்கு. இறுதியா தான் கிரீஸ்மாவுடைய மாமாவான நிர்மல் குமார் அப்படின்றவருடைய அறிவுறுத்தலின்படி ரப்பர் தோட்டத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு விஷம் மருந்த இந்த பையனுக்கு கசாயம் மாதிரி கொடுத்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அக்டோபர் 13ஆம் தேதி அந்த பையனுக்கு இரவு நேரத்தில் அடுத்த நாள் காலையில் என்னுடைய வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் இந்த ஷருன் தனியாக தான் வருவான் அப்படின்னு நினைச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருக்கா. ஆனால் கூடவே நண்பனையுமே அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ கிரீஸ்மாவுடைய அம்மாவையும் மாமாவையுமே பார்த்து இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு கசாயம் கொடுத்து வேணும்னே இன்டியூஸ் பண்ணி அந்த பையனை குடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றா. அதாவது ஒன்னால இந்த மாதிரி குடிக்க முடியாது, என்னால தான் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுமே வேணும்னே அந்த கசாயத்தை வாங்கி குடிச்சிடுறான். அப்போ அந்த கசாயத்திலுமே அந்த விஷ மருந்தை கலந்து வச்சிருந்திருக்கா. இது கூடவே கசக்குதுன்னு சொன்னதுனால அந்த ஸ்லைஸ் பாட்டிலுமே ஏற்கனவே அந்த மருந்தை கலந்து தான் வச்சிருந்திருக்கா. அதையுமே குடிக்கும் போது இன்னும் அந்த பையனுடைய உடம்புல சில மாற்றங்கள்லாம் சீக்கிரமாவே ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகுதான் போற வழியிலேயே வாந்தி எடுத்திருந்திருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காரு. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அவருடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒன்னொன்னா செயலிழந்துகிட்டு வந்ததுனால ஐசியூல சேர்த்திருந்திருக்காங்க. இறுதியா 11 நாட்கள் கழித்து அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலே இறந்து போயிருந்திருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கா. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸருமே இவளுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த விதத்திலுமே இந்த பொண்ணு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்குக்காக 2 வருஷம் கிட்ட பயங்கரமாக மெனக்கிட்டு 500 பக்கம் மேலே இருக்கிற ஒரு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. இறுதியாக நீதிபதிகள் எல்லாத்தையுமே படித்து பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்குக்காக எந்த அளவுக்கு நேர்மையாக, அதாவது ஆரம்பத்தில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லப்பட்டுச்சோ அதே தான் அப்படியே சார்ஜ் ஷீட்டில் இருந்திருக்கு. அப்போது பக்காவாக எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாம இந்த வழக்கை நேர்மையாக போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சிருந்திருக்காங்க. இறுதியா இந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதனாலையும் 48 ஆதாரங்கள் கிட்ட உறுதிப்படுத்திட்டதுனால கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி அறிவிச்சிருந்திருக்காரு. ஆனா என்ன தண்டனை அப்படிங்கிறத ஜனவரி 20ஆம் தேதி அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் அப்படின்னு இந்த கிரீஸ்மா கிட்ட நீதிபதி கேட்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்திருந்திருக்கா. அப்படியே அந்த லெட்டர்ல என்ன இருந்திருக்குன்னா, நான் வேணும்னே அந்த பையனை கொலை பண்ணிட்டு தான், எனக்கு ரொம்பவே சின்ன வயது, 24 வயசு தான் ஆகுது, நான் இன்னமுமே நல்லா படிக்கணும், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள் தான், இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. ஆனா இதை கேட்டதுமே அரசு தரப்பு வக்கீலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து பயங்கரமா ப்ரீ பிளானிங் பண்ணி தான் கொலை பண்ணி இருந்திருக்கா. பட் மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸருமே சில எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பையனை வந்து திட்டம் திட்டி எப்படி கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த பையனை கொலை பண்ணுவதற்கு முன்னாடி இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கா. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தா உயிர் போகும், மேங்கோ ஜூஸ்ல அந்த விஷ மருந்தெல்லாம் கலந்து கொடுத்தா டேஸ்ட்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கா. இது கூடவே போலீஸ் ஆஃபீஸர் ஆரம்பத்தில் முதல் விசாரணை பண்ணும்போது கைது பண்ணாங்களே, அப்போ கூட இன்டர்நெட்ல வந்து அங்க இருக்கிற பெனாயிலையோ லைசாலையோ குடிச்சா ஏதாவது நம்மளுடைய உடம்புக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் கூட சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கா. அப்போ எதுவுமே ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அங்க விசாரணை நடக்கும்போது அங்க இருக்கிற லைசாலை எடுத்து இந்த பொண்ணு குடிச்சிருந்திருக்கா. ஆக மொத்தம் இந்த பொண்ணு நல்லா திட்டம் தீட்டி தான் இது எல்லாமே பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது, எனக்கு அவனை பிரேக்கப் பண்றது எப்படின்னே தெரியல, அது கூடவே நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு எங்கே தன்னை மிரட்டிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நான் அவனுக்கு கசாயத்தில் மருந்து கொடுத்து இப்படி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இறுதியாக நீதிமன்றத்தில் இந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டதுனால ஐபிசி செக்ஷன் 364, 328, 302, 201 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கு பிரிவுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆதாரமும் நிரூபிக்கப்பட்டதனால இந்த பொண்ணுக்கு மரண தண்டனையை ஜனவரி 20ஆம் தேதி இந்த பொண்ணுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய அம்மாவான சிந்துக்கு இந்த வழக்குல எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவங்களை இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிருந்திருக்காங்க. இந்த கிரீஸ்மாவுடைய மாமாவான நிர்மல் குமார் அப்படின்றவருக்கு 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு.
தனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு டைரெக்டாக விலகி போயிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பையன் புரிஞ்சுக்க கூட நிலைமையில கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதுக்காக கொலை பண்ணுறது தான் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. இந்த மாதிரி பல சிக்கலில் தான் கொண்டு போய் சேர்க்கும். இதனால் யாருமே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கவே கூடாது. குறிப்பாக இந்த மாதிரியான வழக்குகளில் நீதிபதிகள் ஆயுள் தண்டனையை தான் மேக்சிமம் கொடுத்துருந்துருப்பாங்க. மரண தண்டனைங்கிறது ரொம்ப ரேரு தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு மாதிரி யாருமே முன்மாதிரியா வேற யாருக்கும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பொண்ணு பக்காவா ப்ரீ பிளானிங் பண்ணி தான் இந்த பையனை கொலை பண்ணியிருக்கா. அந்த பையனுக்குமே ரொம்பவே குறைஞ்ச வயசு, 24 வயசு தான் இப்போதைக்கு ஆகுது. அதனால அவனுக்குமே ஒரு எதிர்காலம் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே, அந்த கனவை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கலைச்சிட்டா அப்படின்னு சொல்லி தான் கிரீஷ்மாவுக்கான மரண தண்டனை நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து கிரீஷ்மா மேல்முறையீடு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கிரீஷ்மாவுடைய வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேஸை பற்றி உங்களுடைய நண்பர்களும் குடும்பத்தார்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு சம்பவத்தோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.